சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த சூழ்நிலையில் விஜய் பெரும்பான்மையான கட்சி ஆதரவு பெற்றாலும் பார்த்தீங்கன்னா சட்டசபை அமைக்க முதலமைச்சர் பதவியேற்க 118 என்ற எண்ணிக்கையை பெற இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. இந்த நிலையில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் ஒரே கல்லில் பல மாங்காய் விழுந்திருக்குங்க ஒருத்தருக்கு. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் முதல்வர் ஆகிறாரா? விஜயினுடைய அதிரடி முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வெளியாகி 4 நாட்களாக நீடித்து வந்த இந்த அரசியல் முட்டுக்கட்டைக்கு இன்று மாலை ஒரு அதிரடியான முடிவு எட்டப்பட இருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாயிருக்கு. இதுவரை மௌனம் காத்து வந்த தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் தன்னுடைய அரசியல் எதிரிகளினுடைய வியூகத்தை தகர்க்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் தகவல் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் 107 இடங்களை பிடிச்சு விஜயின் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக நின்றுச்சு. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடும் 112 இடங்களை அவர் கையில் வச்சிருந்தாரு. இருந்தாலும் மேஜர் நம்பர்னு சொல்லக்கூடிய 118 தொட இன்னும் முடியல. சபாநாயகர் பதவியை கழித்தால்தான் 111 இடங்கள் மட்டுமே தாவைக்க வசம் உள்ள நிலையில் இப்போது மீதமுள்ள 7 இடங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதாலும் ஆளுநர் பத்தினா ராஜேந்திர விஸ்வநாத் ஆலேக்கர் விஜயனுடைய கோரிக்கை 2வது முறையாக நிராகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசியலினுடைய நிலவரம் இருக்கு. இந்த இழுபறியை பயன்படுத்தி கொண்டு 59 இடங்களை வைத்துள்ள திமுக 47 இடங்களை வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக ரகசிய திட்டம் தீட்டுவதாகவும் ஒரு சில தரப்பினர் சொல்கிறாங்க. அது என்னன்னு சரியான தகவல் இன்னும் வெளியாகலைங்க. இருந்தாலும் இந்த சூழலில் திமுக அதிமுக கூட்டணியை தடுக்கவும் ஆளுநருடைய கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் விஜய் இன்று மாலையே பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணி இறுதி செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகிடுச்சு. இது குறித்து நம்முடைய பார்த்திங்கன்னா சில தகவல்களின்படி பார்த்தீங்கன்னா பிரத்யேக பேட்டியளித்த அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழக அரசியலை அதிர வைக்கக்கூடிய ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்னா விஜய் இன்று மாலை விசிக சிபிஎம் சிபிஐ ஆகிய கட்சிகளுக்கு தன்னுடைய கூட்டு எண்ணையை இறுதி செய்கிறாரு. இந்த ஆட்சி மாற்றத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா விஜய் முதல்வர் பதவியை ஏற்க போவதில்லையா, மாறாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தான் முதலமைச்சராக முன்மொழிவு விஜய் சம்மதித்தார்னு பல தரப்பினர்கள் சொன்னாலோ இது எந்த உண்மையா இல்லை பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய செய்தியான காத்திருந்து இன்று மாலை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த அனுபவம் வாய்ந்த தாவேக முத்த தலைவர் செங்கோட்டையன் துணை முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிதான் இருக்கு. தற்போது ஆட்சி அமைக்க பார்த்தீங்கன்னா தாவேகா 107, காங்கிரஸ் 5ன்னு 112, விசிக 2, இடதுசாரிகள் 4ன்னு மொத்தம் 6. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நிரூபிக்க வேண்டிய எண்ணிக்கை 118ங்க. ஆட்சி அமைக்க தேவையான இந்த 118 இடங்களை இந்த மெகா கூட்டணி துல்லியமாக எட்டிருக்கு. இருந்தாலும் சபாநாயகர் இல்லாமலேயே இந்த எண்ணிக்கையை அவர்களால் நிரூபிக்க முடியும் என்பதால் ஆளுநரால் இனி எந்த கோரிக்கையும் நிராகரிக்க முடியாதுன்னு சூழ்நிலை இருக்கு. தன்னுடைய முதல் தேர்தலையே பார்த்தீங்கன்னா 107 இடங்களை பிடிச்சு முதல்வர் பதவியை ஒரு தலைவருக்கும் விட்டு கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா சமூக நீதியில் தன் உறுதியாக பார்த்தீங்கன்னா இருப்பதை விஜி நிரூபிக்க முயல்கிறான்னு அரசியல் வட்டாரங்களுடைய கருத்தாகவும் சொல்லப்படுதுங்க. அதே நேரம் செங்கோட்டையன் போன்ற நிர்வாக திறன் கொண்ட ஒருவரை துணை முதல்வராக்குவதன் மூலம் ஆட்சி நிர்வாகம் தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய முடியணும் சொல்ல. மேலும் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கலான்னு திட்டமிட்டு இருந்த வேளையில் விஜயின் இந்த திடீர் மூவ் இரு திராவிட கட்சிகளையும் திகைத்து வைக்குள்ளதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகி விஜயோடு கரம் கோர்ப்பது உறுதியானா அது தமிழக அரசியலின் ஒரு புதிய சகாப்தத்தை தொடக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்று மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் தமிழகத்தில் அடுத்த முதல்வராக தொல் திருமாவளவன் பதவியேற்பது உறுதின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இந்த அதிரடி மாற்றத்தால தாவேக தொண்டர்கள் ஒருபுறம் அதிர்ச்சி அடைந்தாலும்
திமுக அதிமுக கூட்டணி வீழ்ச்சியை திருப்தி உற்சாக தருண ஒருவித பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மாநிலம் முழுவதுமே இந்த அரசியல் நெருக்கடி நிலவரம் வேளையில் எந்த கூட்டணி யாரோட உதவியால் ஆட்சி அமைப்பாங்கன்னு பரபரப்பு அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள் மத்தியிலோ தற்போது எதிரொலித்து வருது. தமிழக வெற்றி கழகம் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைப்பு குறித்து மௌனம் காக்கக்கூடிய நிலை அரசியல் வட்டாரங்களை பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் கூட இன்று 12ஆம் வகுப்பு பொது தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் மாணவர்களின் எதிர்காலத்தை நினைச்சு விஜய் உற்சாகமான வாழ்த்து செய்தியை பகிர்ந்து வருவது பலருடைய கவனத்தையும் பார்த்தீங்கன்னா ஈர்த்து வருது. விஜய் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் விடாமுயற்சியால் வெற்றி கொணியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு தொடங்கி மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்திருக்காரு. இந்த வெற்றி பெற்ற மாணவர்களினுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னு அடுத்த கட்ட உயர்கல்வியை நோக்கி நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும்னு அவர் அறிவுறுத்தியிருக்காரு. மேலும் அதே வேளையில் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறாத மாணவர்களுக்கு மனம் தளராதீங்கன்னு மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. வெற்றியின் அருகில தான் இருக்கிறேன்னு நினைல கொடுங்க. மேலும் இந்த ஒரு நேரம் பற்றினா தமிழக அரசியல வரலாற்றிலே காண முடியாத வரை ஒரு நிராத மாபெரும் அரசியல் முட்டுக்கட்டை மற்றும் திரைமறைவு நாடகங்கள் அரங்கேறி வருதுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல நாட்கள் கடந்தும் ஆட்சி அமைப்பதில் நிலவக்கூடிய இழுபறி நீடித்து கொண்டே தான் இருக்குது. தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையோ அதே சமயம் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியிருக்குங்க. குறிப்பாக திராவிட அரசியலின் இருபெரும் துருவங்களான திமுக அதிமுக ஆட்சி கட்சிகள் தங்களின் நிஜமான வியூகங்களை மறைத்து வேறொரு ரகசிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் காட்டு தீயாக தற்போது ஒன்று பரவிட்டு வருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தமிழக அரசில் இந்த இக்கட்டான சூழலை இடதுசாரி கட்சிகளான சிபிஎம் சிபிஐ கட்சிகள் இன்று தனித்தனியே தங்களுடைய உயர்மட்ட குழு மட்டங்களை கூட்டியிருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய இந்த அசாதாரண சூழலில் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான அரசியல் முடிவை எடுப்பதுன்னு இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இருக்குதுங்க. இதற்கிடையே விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாளை தங்களுடைய கட்சி தலைமையின் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கு. இந்த 3 கட்சிகளும் ஒருமித்த கருத்தை எட்டியவுடனே வரக்கூடிய 10ஆம் தேதி திமுக தலைமை சிந்தித்து தங்களுக்கு இறுதி முடிவை அறிவிக்க திட்டமிட்டாங்க. அதன் பின்னர் தான் திமுக தன்னுடைய அடுத்த அதிரடி நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் எதிர்பார்க்கப்படுதுங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை உன்னிப்பாக கவனிக்கும் போது அரசியல் நோக்காளர்களும் தமிழக ஆட்சி அமைப்பது தொடர்பான 9 விதமான சத்திய கூறுகளை முன்வைத்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல் சாத்தியக்கூறு என்னன்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது. இதற்கு பாஜக ஆட்சி இரு தரப்பிற்கும் தேவைப்படும் என்றாலும் அதிமுகவுக்கு இது முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது. அதே போல இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளான இடதுசாரிகள் விசிகா கோடு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க அனுமதிப்பது. இதன் மூலம் விஜய் ஆட்சி அமைக்க வழிவகை செய்வதுண்டு. திமுக வெளியிலிருந்து அந்த அரசை மறைமுகமாக கட்டுப்படுத்தலான்னு சொல்றாங்க. இது எதிர்காலத்தில் தங்களுடைய கூட்டணி கட்சிக்கு விஜய்க்கு நெருங்கமாகிடுன்னு அச்சம் அதிமுகவுக்கு ஒரு பிரிவினரிடையும் இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 3வது 4வது சாத்தியக்கூறாக திமுக அதிமுக இரு கட்சிகளுமே எதிர்கட்சி வரிசையில் அமர முடிவு செய்தால் தமிழக அரசியல் முடக்கம் ஏற்படும். அதே சமயம் விஜய் தன்னுடைய காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும்னு பாஜக அழுத்தம் கொடுத்து அதிமுக விஜயின் அமைச்சரவையில் ஒரு சிறிய பங்காளியாக சேர்க்க முயற்சி செய்யலான்னு சொல்லப்படுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதற்கு இணங்கால அதிமுக உடைந்து விஜய்க்கு தேவையான ஆதரவை திரட்ட பாஜக முயலும்னு 5வதாக பார்த்தீங்கன்னா 6வதாகவும் சொல்கிறாங்க. 7வதாக பார்த்திங்கன்னா பாஜக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டு விஜயின் ஆட்சியின் நேரடியாக பங்கேற்பது இல்லைன்னா எந்த முடிவும் எட்டப்படாத பட்சத்தில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சூழலில் 6 மாதங்கள் மத்திய அரசின் ஆட்சி நீடிக்கணும். 9வது சாத்தியக்கூறாக 6 மாதங்களுக்கு பிறகு ஆட்சி அமைக்க வழி பிறக்கவில்லைன்னா கூட
தமிழகத்தில் மீண்டும் பொது தேர்தல் சந்திக்க நேரிடுன்னு சொல்லப்படுது. காத்திருந்து தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தமிழக அரசியலில் யார் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியில் உட்கார போகிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.